ஸ்குவாட் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன் நான். அண்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த வணக்கம் வந்தனம் நமஸ்தேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார் இல்லைங்க. ஸோ அவரை பார்த்து நாங்கள் இன்ஸ்டாகிராமில் இன்ஸ்பயர் ஆகி ஒரு ட்ரிப் போகலான்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் இப்போ போயின்னு இருக்கோம். எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆரே ஃபால்ஸ் தான் போகிறோம். அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா வேறு எவ்வளோ வண்டி இருக்குன்னு சொல்லிட்டு அண்ட் எல்லாமே எங்கள் காலேஜ் பசங்க தான். ஸோ போயிட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஆரே ஃபால்ஸில் போய் லேண்ட் ஆகிட்டு நாங்கள் அங்கே போயிட்டு ஃபன் பண்ண போகிறோம். ப்ரோ ஃபன் பண்ணலாமா? சரி ஓகேங்க. ஆல்மோஸ்ட் டைம் என்னடா? சாமி சரணம் எப்பவுமே இப்படிதாங்க. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 6:40 அண்ட் அப்படியே பின்னாடி கிளைமேட்டை பாருங்களேன். ஒன்றுமே தெரிலங்க, பக்கத்தில் இருக்கவங்க கூட தெரில. அந்த மாதிரி குளிராக இருக்குது. அண்ட் இந்த வைப் என்ஜாய் பண்ணிகிட்டே இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் ரைட் பண்ண போகிறோம். அண்டு நம்ம டோரோ, அதுக்கப்புறம் டியூக் 200, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளெண்டரு, அதுக்கப்புறம் பிளாக் கலர் எம்டி டியூக் 200 சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம என்எஸ்ஸு அண்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து R15M, அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டியோ. ஸோ எல்லாத்துலேயும் தான் பார்த்தீங்கன்னா இப்போ போக போகிறோம் நாங்கள். சரி ஓகேங்க, வாங்க அப்படியே போக ஆரம்பிக்கலாம். சன் டிவி செய்திகளுக்காக சுகுமார் அப்படியே சந்தோஷ் வாயிலே 2 பக்குன்னு வச்சுட்டு நம்ம ரைடை பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். என்னடா பட்டுன்னு வாய்ஸ் ஓவர் தரான்னு பார்க்காதீங்க. நாங்கள் எடுத்த ஃபுட்டேஜ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே மண்ணோட மண்ணாக போயிடுச்சுங்க. சாரி, தண்ணியோட தண்ணியாக போயிடுச்சுங்க. இந்த பேக் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா வந்து இந்த வீடியோ எண்டிங்கில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்டு எங்கள் ரைட் பார்த்தீங்கன்னா வந்து ஜாலியாக ஆரம்பிச்சது. அப்படியே பனிக்குள்ளெல்லாம் அப்படியே பைக் ஓட்டிகிட்டு போகிற மாதிரியே ஒரு ஃபீலுங்க. சுற்றி பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே பனிமூட்டமாக இருந்துச்சு. அண்ட் அந்த ரைடிங் வைபே பார்த்தீங்கன்னா வந்து செம்மையாக இருந்துச்சுங்க. அண்ட் ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் ஹைவே பிடிக்காமல் அப்படியே கிராமத்து வழியாக போனால் இன்னும் செம்மையாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக எங்கள் ஸ்குவாடே பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே கிராமத்து வழியாக போனோம். நான் ஃபோனில் எடுத்த சில ஃபுட்டேஜஸ்லாம் அப்படியே உங்களுக்கு மேட்ச் பண்ணி கொஞ்சம் ஃபோட்டோ காமிக்கிறேன் நான். அண்ட் எங்கள் ரைட் பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே ஜாலியாக காட்டு வழியில் போக ஆரம்பிச்சிதுங்க. அண்ட் இந்த குரங்கை பார்த்தோன்னே நம்ம பசங்க பண்ணுவாங்க பாருங்க, இந்த குரங்கை வெறுப்பேற்றதுக்கு அந்த ஒரு நிமிஷத்தில் யார் குரங்குன்னு டிஃப்ரென்ஸே இல்லாமல் போயிடுங்க. ஸோ அந்த மாதிரி ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு அண்ட் எங்கள் ரைட் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா வந்து ஊத்துக்கோட்டையில் ஒரு ஸ்டாப்பை போட்டோம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. இனிமேல் பார்த்தீங்கன்னா வந்து நான் விளாக்லேயே கண்டினியூ பண்ணுறேன். அண்ட் அப்பப்போ கொஞ்சம் வந்துட்டு போவேன். பாய். ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா வந்து ஹோட்டலில் உட்காந்துருக்கோம். நம்ம மச்சான் தான் ஊர்றாது ஊத்துக்கோட்டைக்கு முன்னாடி செம்மையாக இருந்துச்சுங்க ரைடு. நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் வர வழியெலாம் பார்த்தீங்கன்னா வந்து செம்ம காடுங்க. சத்தியமாக செம்மையாக இருந்துச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து வருங்க பசங்க எல்லாருமே வந்து உட்காந்துருக்கோம். அண்ட் பின்னாடி பாருங்க எங்க அது உட்காந்துருக்காங்க பின்னாடி. செம்ம ஜாலியாக இருந்துச்சுல வரும்போது. அந்த காடுலாம் சரி நீலாம் வச்சா சாப்பிட போகிறேன். இட்லி வடை அப்புறம் பாவங்க மாலை போட்டால் வந்து இது ஒரு தொல்லை. நம்ம வெளில போனா அவன் தொல்லை இல்லை, இது ஒரு வேண்டுதல். பிரியாணி பக்கத்தில் வச்சு சாப்பிடும். தருப்பஸ் ஏன்னா சொல்ல விரும்புறியா? பார்த்து வந்துடுவான், போயிட்டு வந்துடுவான். சரி ஓகேங்க, அப்படியே சாப்பிட்டு அப்படியே நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஸ்குவாட் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்மளோட பயணத்தை பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆளுக்கு 50 ரூபா அப்படின்ற கணக்கில் பார்த்தீங்கன்னா வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சோம் நாங்கள். அண்ட் எங்களோட டோட்டல் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆளுக்கு 700, அதாவது ஒரு பைக்குக்கு பார்த்தீங்கன்னா வந்து 1400 இருந்துச்சு. அண்ட் அந்த 1400 பார்த்தீங்கன்னா வந்து எல்லாத்துக்குமே கரெக்டாக இருந்துச்சுங்க. ஸோ பெட்ரோல், கன்வியன்ஸு, அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் மார்னிங்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லஞ்சு, ஸோ எல்லாமே சேர்த்து நல்லா வெறித்தனமாக நாங்கள் சாப்பிட்டோம். அண்டு இதுவே போதுங்க. சென்னையிலேருந்து இது வந்து வெறும் 103 கிலோமீட்டர் தான். ஸோ பெட்ரோல் கன்வியன்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து எங்களுக்கு அதுக்குள்ளேயே அடங்கிருச்சு. அண்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து 700, ஒரு ஆளுக்கு 700 அப்படின்ற ஒரு கணக்குலேயே பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே வந்து அடங்கிருச்சுங்க. லஞ்சும் பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் இந்த ட்ரிப்பில் வெயிட்டாக சாப்பிட்டோம். அந்த வெயிட்டாக சாப்பிட்டதுக்கு பின்விளைவு வந்து நான் பேக் ஸ்டோரி இருக்குது. ஸோ இந்த வீடியோ எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து அதையும் நான் சொல்கிறேன். அண்ட் ஓகேங்க, நான் ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இனிமேல் விளாக்லேயே நான் கண்டினியூ பண்ணுறேனே. அண்ட் ஓகேங்க, நான் உள்ளே போயிட்டு அப்படியே டிக்கெட் எடுத்துகிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். வாங்க போகலாம். ஆமாம் இந்த பாருங்க, எல்லா ஃபால்ஸ்லேயும் வந்து இந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தருவாங்க. அதாவது நீங்கள் வந்து லிக்கர் எடுத்துகிட்டு போகக்கூடாது, ஸ்மோக் பண்ணக்கூடாது, அப்புறம் குக் பண்ணக்கூடாது, அதுக்கப்புறம் வைல்டு அனிமலை வந்து ஃபீட் பண்ண. வைல்டு அனிமலுக்கு என்னடா புலி போட்டிருக்காங்க? ஐயோ, வைல்டு அனிமலுக்கு புலி போட்டிருக்காங்க, புலி பிக்சரு. அது இல்லாமல் இது வேறு பயங்கரமாக இருக்குது.
இன்ன வரையும் பயம் இல்லை. அந்த பிக்சரை பார்த்தோன்னே தான் லைட்டாக அடி மனசுலேருந்து லைட்டாக கொஞ்சம் பராண்டுது ஏதோ. ஆனால் இந்த ஏரியா பார்க்கவும் செம பயமாக இருக்குங்க. என்னால் கத்தி பேசுறது கூட பயமாக இருக்குது, எதனா வந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அதுதான் ஸ்குவாட். நம்ம வந்து வண்டி இங்கே தான் பார்க் பண்ண சொல்கிறாங்க. இதான் பார்த்தீங்கன்னா வந்து கார் பார்க்கிங், பைக் பார்க்கிங் எல்லாமே. நம்ம தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கோம் போல. எங்கேயோ போயிட்டு கரும்பை மட்டும் எடுத்துன்னு வந்துட்டாங்க இவங்க. சத்தியமா சொல்ல ரஞ்சிதோ. ஆனா நிஜமா இவனுங்க ஓரமா ஒதுங்கும் போதே நான் நினைச்சேன் எங்கேயோ போய் கரும்பு ஷூட் லாக் பண்ணு வந்துட்டானுங்க. நம்ம நண்பர் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் நம்ம வழியில பார்த்தாரு. கரும்பு தியானமா குத்தாரா கரும்பு. தானம் இல்ல அல்ல. கட்சியில பாத்தீங்கன்னா நம்ம தலைவரோட என்ட்ரிங்க. அதுதான் ஊர்லாம் பொறுக்கிட்டு வந்துட்டானுங்க கட்சியா. பைக்கு 50 ரூபா, ஆளுக்கு 50 ரூபாடா. லைஃப் ஜாக்கெட் என்னன்னு கேட்டுக்கலாம். லைஃப் ஜாக்கெட் எல்லாருமே வாங்கிக்கலாம். சும்மா சொல்லுவானுங்க நீச்சல் தெரியும், எனக்கு நீச்சல் அடிக்க தெரியும், இது தெரியும், அது தெரியும்ன்ட்டு. ஆனால் எவனுக்குமே தெரியாது, அது எனக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ அம்மா வாய் ஜோக்குங்க எல்லாருமே. லைஃப் ஜாக்கெட் வாங்கிக்கோ. சொல்ல நான் சொல்ல இவனுக்குலாம் நீச்சல் அடிக்க தெரியாது. காக்கா நீச்சல் அடிக்கிறவன், நாய் நீச்சல் அடிக்கிறவங்கலாம். பார்த்தீங்கன்னா வந்து ட்ரெக்கிங் செம்மையாக போயின்னு இருக்கு. ஆனால் தடா மாதிரிலாம் கிடையாதுங்க. இங்கே வந்து ஃபுல்லாக கூழாங்கல் அது இது ஜாலியாக பசங்களாம் பின்னாடி அப்படி பார்த்துட்டு இருக்கோம். மேலே போக போக தான் தெரியும். பசங்களாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்துன்னு இருக்கானுங்க. நம்ம போகணுங்க. கோயில் இருக்காங்க. கோயில் ஆமாம் கோயிலாண்ட வந்து ஏதோ ஒரு தாத்தா இருப்பாராம். அவர்கிட்ட போயிட்டு நம்ம அட்டி விட்டு அவர்கிட்ட வந்து இன்ஃபர்மேஷன் நீச்சல் கற்றுன்னு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இறங்கணுமா. மணி இதுக்கு முன்னாடி வந்திருக்கியா? ஓய் இல்லை, இதான் ஃபர்ஸ்ட் டைமா? பசங்க கூட இந்த மாதிரிலாம் போனது இல்லை. இந்த ஃபால்ஸ்ரா எப்படி இது அவன் இவனுங்க கடமை இவனாச்சு ஒரு அளவே இல்லைங்க. இப்போ இங்கே வந்து கூட அவனுக்கு தொழில் இது பண்ணுறானுங்க. ஸோ நண்பர்கள் வந்து வரார்கள். பாத்தீங்கன்னா வந்து இப்ப அப்துல் கலாம் அரசியல் இது பாருங்க, ஒரு உயிரினம் இருக்கு. வாங்க போலாம் முன்னாடி. நாங்க இப்ப இந்த காட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஆமா, பின்னாடி என் கூட பாத்தீங்கன்னா வந்து ஒரு காட்டு யானை வருது. பின்னாடி புலி புலி புளிய காமிடா புலி தோல். வேறு ஸ்குவாட். இந்த மினி ஃபால்ஸ் பாருங்களேன், எவ்வளோ செம்மையா இருக்குல்ல. ரியலி செம்மையா இருக்குங்க. ஆக்சுவலி இங்கே தான் வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். புள்ளி எப்படி இருக்குது? மஜாவாகுதா? ஸ்குவாட் செம்மையாக இருக்குங்க இந்த பிளேஸு. இப்போ ரியலி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதோட செம்ம ஒர்த்து. ஆனால் எங்கே வந்து அழகு நிறைய இருக்கோ அங்கே ஆபத்து நிறைய இருக்கும்னு வாங்க. கன்ஃபார்ம் இப்போ இருக்க வைப் அப்படி தான் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து லோக்கல் பீப்புள்ஸ் இருக்காங்க 2 பேர். எனக்கு தெரிஞ்சு அந்த தாத்தா தான் நம்ம கூட வருவார்னு நினைக்கிறேன். பாருங்க, சிவன் டெம்பிள்னு நினைக்கிறேன். அங்கே கோயில் இருக்குது. நீங்கள் தான் இங்கே ஃபுல்லாக நீங்கள் தான் கூப்பிட்டு போவீங்களா? ரொம்ப ஆழமா இல்ல எப்படி? ஒரு பக்கம் ஆழங்கதோ, ஒரு பக்கம் ஆழம் இல்ல. ஓகே. தண்ணி படுறதுல ஆழங்கது. ஓகே. தண்ணி வர நேரத்துல ஆழம் கம்மி. ஆழம் கம்மி. இந்த சைடு ஆழம் கம்மி. நடுவுல ஆழம். சரியான ஆழம். 15 அடி. ஓகேண்ணா. இப்ப நீங்க தான் வந்து இங்க வரவங்க எல்லாரையும் கூட்டு போவீங்க. கூட்டு போயிட்டு கூட இருப்பீங்க. ஓகேண்ணா. எதுக்கு நீங்க இதெல்லாம் கேரி பண்றீங்க? ஓ ஓகே ஓகே ஓகே. புலிகளி வரும் அது வெட்டன்னு சொல்றேன். இல்ல நானும் அதுதான் பார்த்தேன். ஸ்குவாட் பாத்தீங்கன்னா வந்து நம்ம ஃபால்ஸ் வந்துட்டாங்க. இதுதான் பாத்தீங்கன்னா வந்து ஆரே ஃபால்ஸு. அண்ட் அங்கே எல்லோ கயிறு கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா, அதை தாண்டி போனால் நம்ம வந்து ஆழம். என் கைடு பார்த்தீங்கன்னா வந்து அது இருக்காரு. பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே குளிச்சுருக்காங்க. அண்ட் ஃபால்ஸு செம்மையாக இருக்குங்க. இருங்க நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் ஃபால்ஸை. உங்களுக்கு தெரியுதுங்களா? ஸோ அங்கே வந்து பார்த்தீங்க ஃபால்ஸு செம்மையாக வந்து ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஆழமாக இருக்குங்க. இந்த எல்லோ கோட்டுக்கு இன்சைடு வந்து நம்ம குதிக்கலாம். இங்கே பாருங்கள் ஸ்கூபா டைவர். ஐயோ ஐயோ, உன் டெக்ஸ்டரில் பேசாமல் இந்த மாதிரி டான்ஸ் எல்லாம் ஆக்கிடு ப்ரோ.
கிரிஞ்சி டான்ஸா? வாய் ஸ்குவாட் மீண்டும் வாய்ஸ் ஓவருக்கு உங்களை வரவேற்கிறேன். அண்ட் இந்த ஃபால்ஸை பார்த்தீங்களா, செம்ம பியூட்டிஃபுல்லாக இல்லை? அண்ட் நாங்களும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபால்ஸை பார்த்துட்டு அப்படியே தகச்சு போய் நின்றுட்டோங்க. செம்மையாக இருக்குங்க ஃபால்ஸு. நாங்கள் என்ன பண்ணிட்டோம், பேக்லாம் அப்படியே ஓரமாக வச்சுட்டு ஸோ அப்படியே ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அண்ட் உள்ளே போயிட்டு முங்கி எழுந்து அண்ட் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு அந்த ஃபால்ஸில் வந்து விழுந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். அண்ட் இந்த அண்டர் வாட்டர் ஷாட் எடுக்க நாங்கள் பட்டுமே அவஸ்தை நீங்களே பாருங்கள். பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் முக போகிறோம், கீழே போயிட்டு பின்னாடி வருவோம். சரி 1 2 3 பார்த்தீங்களா, இந்த தண்ணிக்குள்ளே போனோடனே எவன் எங்கே சதுருவானே தெரியாது. ஆனால் இந்த ஃபோட்டோ எடுக்கிறவனை திட்டுவானுங்க பாருங்க. அண்ட் நீச்சல் தெரிஞ்சவங்க பார்த்தீங்கன்னா வந்து இங்கே எல்லோ கலர் கயிறு இருக்கோங்க. ஸோ நீங்கள் அதை வந்து தாண்டியும் வந்து நீங்கள் அந்த ஃபால்ஸ் கிட்ட வரையும் போகலாம் நீங்கள். அண்ட் அந்த ஃபால்ஸ் மேலே ஏறியும் நீங்கள் வந்து ஜாலியாக அட்ராசிட்டி பண்ணலாம். கடைசியில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஃபால்ஸ் கிட்ட வந்து நான் எப்படி நீச்சல் வச்சு வந்து ரீச் ஆகிட்டேங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் நிறைய பேசியிருப்பேன், அங்கேயே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய விளாக் எடுத்திருப்பேன். ஒன்றுமே பார்த்தீங்கன்னா வந்து கோப்ரோவில் வந்து ஆடியோ ஒர்க் ஆகாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த டைம் தான் பார்த்தீங்கன்னா கோப்ரோவை அப்படியே அணுவாக சித்திரவாதம் பண்ணி சாவடிச்சோம். தாங்க இந்த ஃபால்ஸே அப்படியே ஜாலியாக வைப் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இந்த தண்ணி வர வழியில் உக்காந்துட்டு அண்ட் ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். இந்த ரூபஸுக்கு வந்து இந்த ஃபால்ஸை பார்த்தோன்னே அவனுக்கு என்ன சொல்கிறதுனே புரியலங்க. அவன் பாட்டு உருள்றான் பிறல்றான், அவனோட எந்துக்கு வந்து அளவே இல்லாமல் போயிடுச்சு. அண்ட் ஜாலியாக நாங்கள் ஃபன் பண்ணோங்க. ரியலி வந்து நீங்கள் காலேஜ் பசங்க எல்லாருமே இங்கே வந்தீங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணலாங்க, வெறித்தனமாக மஜாவாக என்ஜாய் பண்ணலாங்க. இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நீச்சல் தெரிஞ்சவங்களோட சாகசத்தெல்லாம் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. அவனுங்க அழகாக இருந்த முதுகில் பார்த்தீங்கன்னா பட்டையே 4 கோடு வாங்கின்னு வந்துட்டானுங்க இந்த மாதிரி குதிச்சு. அண்ட் இந்த ஒரு மூமெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து அந்த டேவே எங்களுக்கு வந்து ஃபுல்ஃபில்லாக இருந்துச்சுங்க. ரியலி பார்த்தீங்கன்னா வந்து செம்ம என்ஜாய் பண்ண ஒரு மூமெண்ட்டுங்க இதெல்லாம். வாய் ஸ்குவாட் அட்லாஸ் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃபால்ஸ்லாம் குளிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே சாப்பிட்டுன்னு இருக்கோம். தெரியலங்க, ஏதோ ஒரு தாபாவில் தான் நம்ம சாப்பிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து அது ஆர்டர் பண்ணிட்டு சிக்கன் ரைஸு பிரியாணி அது இது ஆன் பண்ணிட்டு செம்மையாக சாப்பிட்டுன்னு இருக்கோம். அண்டு தலைவங்க மட்டும் பாருங்களேன், சும்மா வெஜ் ரைஸு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்புறம் என்ன மச்சா சாப்பிட்டேன், பன்னீர் பட்டர் மசாலா. அது வருங்க, அவ்வளோதான் உனக்கு பாவம் தான், அவ்வளோதான். அண்ட் இன்னைக்கு டே பார்த்தீங்கன்னா வந்து செம்மையாக போச்சு மச்சா. எப்படா போச்சு இன்னைக்கு டே? அண்ட் டே பார்த்தீங்கன்னா வந்து செம்மையாக போச்சு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சாப்பிட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு போயிடலாங்க. ஸோ இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் சேனலுக்கு யாரா புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான டங்குன்னு ஒரு தட்டுறேங்க. உங்கள் சப்போர்ட்டை கொஞ்சம் கில்லு கொடுக்காம நல்லா கொஞ்சம் அள்ளியே கொடுங்க. அட்லாஸ்ட் இந்த ட்ரிப்புக்கே வந்து ஒரு பாய் சொல்லிடலாம். பாய். இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் குட் ஸ்டோரிலாம் பார்த்துருப்பீங்க. அண்ட் வாங்க உங்களை அப்படியே நான் பேட் ஸ்டோரி கூப்பிட்டு போகிறேன். பேட் ஸ்டோரி என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, என் ஃபோன்லாம் வாட்டர் ப்ரூஃப்டா அப்படின்னு சொல்லிட்டு அண்டர் வாட்டர் ஷாட்டு தண்ணியில் இறக்கி தண்ணிக்கே வந்து தான் ஃபோனை தானமாக கொடுத்துட்டான் தம்பி மேகா. ஸோ அவனுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 28,000 ரூபா லாஸு. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து அண்டர் வாட்டர் ஷாட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அணுவாக சித்திரவாதம் பண்ணி தண்ணிக்கே தானமாக கொடுத்துட்டேன் என்னோடய கோப்ரோவை. எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து 6,000 ரூபா லாஸு. அண்ட் நெக்ஸ்ட்டு ட்ரிப்பில் நம்மளுக்கு தான் எதுவுமே ஆகலன்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியாக போய் கீழே விழுந்து வாரின 2 பேருக்கு வந்து ஒருத்தனுக்கு கால் லாஸு, இன்னொருத்தனுக்கு தவடை லாஸு. அண்ட் நம்ம டோரோக்கு பார்த்தீங்கன்னா வந்து பட்டாக்ஸ் லாஸு. அண்ட் நெக்ஸ்ட்டு அடடா இந்த தாபாவில் எல்லாமே சீப்பாக கிடைக்குதே அப்படின்னு சொல்லிட்டு வாரி சாப்பிட்ட எங்கள் பசங்க எல்லாருக்குமே அந்த நெக்ஸ்ட் டே